ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் நேற்று தொடங்கி வச்சிருக்காரு. பெண்கள் பாதுகாப்புல இந்த அரசு ரொம்ப தீவிரமாக இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. வந்த உடனே முதல் கையெழுத்து இந்த திட்டத்தை தான் போட்டிருந்தாங்க. ஸோ நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு, ப்ராப்பராக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ரொம்ப தீவிரமாக நாங்கள் பெண்கள் பாதுகாப்பில் இருக்க போகிறோம், ரொம்ப நம்ம தப்பு பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு யாரும் நினச்சிங்கன்னா அதெல்லாம் இனிமேல் நடக்கவே போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த ஃபோர்ஸ்? அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி தொடக்க விழாவில் சினிமா பாட்டெலாம் வேற போட்டு அதெல்லாம் விமர்சனமாயிருக்கு. ஸோ எப்படி பார்க்குறீங்க? சிங்கப்பெண் அதிரடி திட்டத்தை பொறுத்தளவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு முன்னெடுப்பு அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். இப்போ குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சினிமா ஸ்டைலில் சினிமா பாட்டெல்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த ஏஐ வீடியோலையுமே நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குன்ற மாதிரி சோஷியல் மீடியாலாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் தாண்டி இப்போ தாவேக்காவை பொறுத்தளவில் அவங்க செய்யக்கூடிய எல்லா விஷயத்துலேயுமே ஒரு பிரச்சாரமும் டெஃபினட்டாக இருக்குது. அந்த ஒரு ப்ரொபகண்டா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தால் எல்லாத்தையுமே அணுகுறாங்க, அது இருக்குது. ஆனால் அதை தாண்டி இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு முன்னெடுப்பு அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். ஏன்னா விஜய் அவர்களுக்கு பெரிய அளவில் பெண்கள் ஓட் போட்டிருக்காங்க. பெண்கள் நிறைய எதிர்பார்க்குறாங்க. அவங்கள பொறுத்தளவில் விஜய் அவர்கள் வந்தாச்சுன்னா எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில் ஓட் போட்டிருக்காங்க. ஆனால் பெண்களுக்கு இதனால் நிறைய வன்முறை சம்பவங்கள் நடக்குது. குறிப்பாக சில நேரங்களில் தாவேக்காரங்களே இதிலெல்லாம் இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கெட்ட பேர் வர ஆரம்பிக்குது. அதை சரி கட்ட வேண்டிய ஒரு தேவையும் இருக்குது. அதுபோக இந்த சிங்கப்பெண் அதிரடி படை அப்படின்ற அந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதுவுமே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்டாக படுது. இப்போ இது ஃப்ரெஷ்ஷான ஒரு ஐடியா கிடையாது. தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை முன்னெடுத்திருக்காங்க. குறிப்பாக ஜெயலலிதா அம்மையார் காலகட்டத்தில் ஆல் உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கொண்டு வராங்க. அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு முன்னெடுப்பு. பெண்கள் காவல்துறையை அணுகிறது ஈஸியாகிடும். விக்டிம்ஸ் இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக அங்கே கனெக்ட் ஆகலாம். அவங்களுக்கு இன்னும் பெட்டரான சர்வீஸை கொடுக்க முடியும், அவங்களுக்கு நீதி கிடைக்கும். அந்த மாதிரி விஷயம்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க. அதே மாதிரி பிங்க் பெட்ரோல் கொண்டு வராங்க. திமுக பீரியட்லையும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த புது ஆப்லாம் கொண்டு வந்தாங்க. SOSல ஏதோ ஒரு ஆப் ஒன்று கொண்டு வராங்க. இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இது அதை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறாங்க இப்போ தாவேக்கா கவர்மெண்ட்டில். ஸோ இது முக்கியமான ஒரு முன்னெடுப்பு தான். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இது செயல்படுதுன்னு. குறிப்பாக சிஎம்மோட டைரக்ட் கண்ட்ரோல் கீழே வருது. ஸோ அந்த வகையில் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பியூரோக்ரஸிலாம் தடையாக இருக்க மாட்டாங்க. ஒரு விஷயம் நடக்கணும்னா குயிக்காக நடக்கும். சில தேவைகள் இருக்குன்னா குயிக்காக சிஎம் அவர்களால் அதை சரி செய்ய முடியும். பிரச்சனைகள் இருக்குன்னா குயிக்காக சரி செய்ய முடியும். விஷயங்களை குயிக்காக மேலே எஸ்கலேட் பண்ணி கொண்டு போக முடியும். இல்லைன்னா நடுவில் இந்த பெரிய பியூரோக்ரஸி இருக்கும். சில விஷயங்களை மேலே கொண்டு போக அனுமதிக்க மாட்டாங்க. இந்த சிக்கல்கள்லாம் இருக்கும். அந்த பியூரோக்ரஸிலாம் பைபாஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக சிஎம்மோட கம்யூனிகேஷனில் இருக்கலாம். ஸோ அதுவும் பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஸோ இது காட்டக்கூடிய விஷயம் என்னென்னா, சிஎம் அவர்கள் பெண்கள் சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார். அந்த ஒரு தோற்றத்தையும் ஏற்படுத்த முயற்சி பண்ணுறார். நாங்கள் பெண்கள் சேஃப்டியை ரொம்ப சீரியஸாக எடுக்கிறோம், சும்மா சாதாரணமாக விட்டுற மாட்டோம் அப்படின்றதுல ரொம்ப கவனமாகவும் அவங்க இருக்காங்க. இதில் எனக்கு சில கேள்விகள் என்னென்னா, இப்போ ஒரு பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு மற்ற விங்கிலேருந்து ஆட்களை ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சரில் 2500 பேரை ரெக்ரூட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே பெண்கள் மட்டும்தான். பெண்கள் பாதுகாப்பு அப்படின்ற அந்த விஷயம் பெண்கள் தான் என்ஷூர் பண்ணணும் அப்படின்ற கேள்வி இருக்கு. பெண்கள் பாதுகாப்புன்ற அந்த விஷயம் வரும்போது தியரிட்டிக்கலா பார்த்தோம்னா ஆண்களும் அதுக்கு பொறுப்பேற்கணும்ல. சிங்கப்பெண் அதிரடி திட்டம்னு கொண்டு பெண்களோட பாதுகாப்புக்கு பெண்கள் தான் பொறுப்புன்னு கொண்டு வரது கரெக்டா இருக்காது இல்ல. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பெண்களோட பாதுகாப்புக்கு பொறுப்பேற்கணும். ஸோ அந்த ஒரு ஐடியாலஜிக்கல் ஒரு தியரிட்டிக்கல் ப்ராப்ளம் அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இதன் மூலியமாக பெண்களுக்கு சில வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரியான கோணத்திலையும் இது அவங்க அணுகுறாங்களா அப்படின்றது அப்படி நீங்க பார்க்கலாம். வேலை வாய்ப்பை நிறைய இடங்களை நீங்க ஏற்படுத்தலாம். இங்கே தான் ஏற்படுத்தணும் இல்லை. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக பெண்களோட பாதுகாப்புக்குன்னு ஒரு ஸ்பெஷல் யூனிட் ஒன்று உருவாக்குறீங்க. அதில் வெறும் பெண்கள் மட்டும்தான் இருக்காங்கன்னா பெண்களோட பாதுகாப்பை பெண்கள் மட்டும்தான் என்ஷூர் பண்ணுன்ற ஒரு கட்டமைப்பு அது உருவாக்குது இல்லை. அது கரெக்டா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. பட் ஜென்ரலா எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. இப்போ பெண்களோட தேவைகளை பெண்களால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒரு எங்கெங்கெல்லாம் இந்த ஹராஸ்மெண்ட் நடக்கும்னு பெண்களுக்கு இன்னும் பெட்டரா தெரியும். அதே மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட்டை ஒரு பெண் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஆட்களை பார்த்தாலே அவங்களை கண்டுபிடிச்சிருவாங்க.
ரைட். அவங்க ஏதோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்காங்க, ஏதோ சொல்ல விரும்புகிறாங்கன்றதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஆண்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் தெரியாது. பெண்களுமே ஈஸியாக ஃபீமேல் போலீஸை வந்து ஈஸியாக அணுகுவாங்க ஆண்களை விட. அதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அதெல்லாம் டெஃபினட்டாக இருக்குது. ஸோ அதனால நிறைய பெண்கள் இருக்கும். அதனால தான் ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கொண்டு வராங்க. பட் அதையும் தாண்டி பெண்களோட பாதுகாப்பை பெண்கள் தான் நிலைநிறுத்தணும் அப்படின்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்குறது முழுமையாக அது கரெக்டாக இருக்காது. அதில் ஆண்களையும் ஈடுபடுத்தணும். அப்போ தான் இது ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற ஒரு தோற்றம் ஏற்படும். அதை தாண்டி சில பாசிட்டிவ்ஸும் இருக்குது. இப்போ பெண்களோட பாதுகாப்பை பெண்களாலையும் நிலைநிறுத்த முடியும், ஆண்களை சார்ந்து தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ பெண்கள் அது போல்டாகவும் காட்டுது. அந்த ஆங்கிள்லையும் பார்க்கலாம். இது ஆக்சுவலாக ஒரு ஃப்ரெண்டோட நான் இதெல்லாம் பேசினேன். இந்த மாதிரியான விவாதங்கள்லாம் வந்தது. ஸோ அதனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கீம் தான் அது. போகட்டும், போக நம்ம பார்ப்போம். பட் என்னன்னா, பெண்கள் பாதுகாப்பு அப்படின்றது நம்ம சொசைட்டியோட பொறுப்பு. ஆண்கள் பெண்கள் எல்லாத்தோட பொறுப்பும் கூட. விஜய் அவர்கள் சொல்லும் பொழுது கூட சொன்னார், சுய கட்டுப்பாடு ரொம்ப முக்கியமானது. நம்ம என்ன சட்டம் போட்டாலும் என்ன படைகளை உருவாக்கினாலும் சொசைட்டியில் ஒவ்வொரு தனி நபர்களுக்கும் சுய கட்டுப்பாடானது முக்கியமானது. அப்பொழுதுதான் சமூகம் வந்து சரியா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கூட சேர்த்து சொல்லியிருந்தாரு. ஸோ எப்படி பார்க்குறீங்க அதை? இப்போ என்னென்னா, எல்லா சொசைட்டிலும் நல்ல மனிதர்கள் இருப்பாங்க, சுய ஒழுக்கம் உள்ளவங்க இருப்பாங்க, இல்லாதவங்க இருப்பாங்க. அரசோட வேலை ப்ராப்பரான நிர்வாகத்தை கொடுக்குறது தான். இப்போ ஸ்பிரிச்சுவல் ப்ரீச்சர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, ஸ்பிரிச்சுவல் பீப்புள் இதெல்லாம் பேசுவாங்க. சுய ஒழுக்கம் ரொம்ப அவசியம், கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். அது அரசோட வேலை தான், அவங்களோட வேலை. நீங்கள் செய்ய வேண்டிய வேலை நிர்வாகத்தை கரெக்டாக கொடுக்கணும். ஒரு தவறு நடக்குதுன்னா அது நடக்கக்கூடாது. தவறு செய்கிறதுக்கு யோசிக்கணும். இப்போ தாவகைக்காரங்க 2 பேர் பார்த்தோம்னா, ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு போய் ஒரு ஹோட்டலில் வச்சு அவங்களுக்கு ஏதோ மயக்க மருந்தெல்லாம் கொடுத்து அவங்கக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க. அந்த விஷயம் நடக்குது. அதை பண்ணுறதுக்கு எப்படி அவங்களுக்கு தைரியம் வருது? ஏன்னா நாங்கள் ஆளும் கட்சியில் இருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டமை பற்றி அவங்களுக்கு தெரியுது. இது ஒரு இன்எஃபிஷியண்ட்டான சிஸ்டம் தான். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு பெண்ணை நம்ம அப்யூஸ் பண்ணாலும் நாளைக்கு அவங்க வெளில போய் சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க. வெளியே போய் சொன்னாலும் அவங்களுக்கு தான் கெட்ட பேர். இந்த மாதிரிலாம் இருக்கிறது தானே அவங்களுக்கு ஒரு எம்பவர்மெண்ட்டை கொடுக்குது, இதை பண்ணலான்ற ஒரு திமிரை கொடுக்குது. அப்போ அதெல்லாம் தான் நீங்கள் சரி பண்ணணும். இது ஓகே, சுய ஒழுக்கம் அவசியம், அதெல்லாமே ஓகே. ஆனால் அதை தாண்டி கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு வேலை இருக்குல்ல. கவர்மெண்ட்டுன்றது ஒரு பெரிய மெகா இன்ஸ்டிடியூஷன். அந்த இன்ஸ்டிடியூஷனை வச்சு நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் சரி பண்ணணும். தப்பு நடந்ததுன்னா ஸ்ட்ராங்கான தண்டனை இருக்கும். அதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்க தைரியமாக எங்ககிட்ட வந்து பேசலாம். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஒரு ஓப்பன் மைண்டோடு நாங்கள் அதை அப்ரோச் பண்ணுவோம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியான அட்மாஸ்பியரை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம். அதெல்லாம் தான் நம்ம பண்ணணும். அதெல்லாம் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். ஸோ அதுதான் கவர்மெண்டோட முக்கியமான வேலைன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க வேறு விங்கில் இருந்து ஆட்கள் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடியே காவல்துறையில் பற்றாக்குறையான ஒரு நிலையானது இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது புதுசாக நம்ம ஒன்று உருவாக்குறோம் அப்படின்னு ஒரு புது ஃபோர்ஸை உருவாக்கியிருக்காங்க. ஓகே, ரைட். ஆனால் அதுக்கு ஆல்ரெடி இருக்கிற எண்ணிக்கையில் இருந்து தான் ஆட்கள் எடுத்து போட்டிருக்காங்க. ஆல்ரெடியே பிரச்சனை இருக்குது. காவலர்களுக்கு மன அழுத்தம் இருக்குது, வேலைக்கு சரியாக வீட்டுக்கு போக முடியல, குழந்தைகளோடு இருக்க முடியல, இப்படியான விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இன்னும் அவங்களுடைய அந்த பணிச்சுமையை அதிகமாக்கக்கூடிய வேலையை தானே இது செய்யும். இப்போ 2500 பேர் எப்போ எடுக்க போகிறாங்க, ஒரு டைம் லைன் இல்லை, எப்போ முடிக்க போகிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 2500 பேர் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போ என்ன ஏது அதெல்லாம் ஒன்றும் தெரியல. ஸோ எப்படி பார்க்குறீங்க? ஆட்கள் பற்றாக்குறை இருக்கும்பொழுது நாங்கள் புதுசாக ஒன்று உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் அந்த பிரச்சனை தீர்ந்துருமா? அந்த இது வேறு வேறு பிரச்சனைகள் தானே உருவாக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே பெரிய ஒரு மேன் பவர் ஷார்ட்டேஜ் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. நிறையா ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. சில நேரங்களில் சூசைட் பண்ணுறதெல்லாம் பார்க்குறோம். லீவெல்லாம் இல்லாமல் ரொம்ப கடுமையாக ஒர்க் பண்ணும்போது பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரியான தவறுகள்லாம் நடக்குது. இப்போ நீங்கள் ஆட்கள் அங்கேருந்து எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட அவங்களுக்கு அது ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும். ஆனால் வேறு வழி இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் புதுசாக ஒரு ஸ்பெஷல் யூனிட் உருவாக்கும் போது எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்களை உள்ளே கொண்டு வந்தால் தானே ஒரு புது யூனிட்டை நீங்கள் உருவாக்க முடியும். ஒரு ஸ்பெஷல் யூனிட்டை உருவாக்கணும்னு முயற்சி பண்ணுறீங்க. அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்களை உள்ளே கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நீங்கள் நியூ ரெக்ரூட்ஸ்லாம் உள்ளே கொண்டு வரலாம். நம்ம பேசின மாதிரி 2500 பேரை எக்ஸ்ட்ரா ரெக்ரூட் பண்ணலாம். ஆனால் இனிஷியலாக அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுறதுக்கு பழைய ஆட்கள் தேவைன்னு நினைக்கிறேன். மேபி இப்படி பண்ணியிருந்துருக்கலாம். அங்கே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ரெக்ரூட்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இவங்களை அங்கேருந்து எடுத்துருக்கலாம். அப்போ பெரிய பேர்டன் இருந்திருக்காது. பட் எனிவே அதை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை பண்ணணும். அதை பண்ணலன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அது பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை தான் க்ரியேட் பண்ண. அதான் இது இப்போ என்னென்னா, இது புதுசான ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க, புதுசாக ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. மோஸ்ட்லி இது கரெக்டாக ஒர்க்கான நல்ல விஷயம்தான்.
அது எப்படி இது ப்ராப்பராக எப்படி எஃபிஷியண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வெறும் கண் துடைப்பாக இருக்க போதா இல்லாட்டி எஃபெக்டிவாக இது ஒர்க் ஆக போதா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பப்ளிக் ஸ்பேஸில் பெட்ரோல் பண்ண போகிறாங்க, எங்கெங்கெல்லாம் ஹராஸ்மெண்ட் நடக்குன்ற அந்த சென்சிட்டிவான ஏரியாஸ் இருக்குல்ல அங்கெல்லாம் இவங்க கீனாக வாட்ச் பண்ண போகிறாங்கன்றாங்க, ட்ரோன்ஸ்லாம் வச்சு வாட்ச் பண்ணுவோன்றாங்க, சிசிடிவி சர்வைலன்ஸ் இருக்குன்றாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. எல்லாம் ஆன் பேப்பர் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக எந்த அளவுக்கு சாத்தியம் தெரில. ஏன்னா நிறைய நேரங்களில் பார்த்தோம்னா ஹராஸ்மெண்ட் இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸில் நடக்கிறது கிடையாது, ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக பிளான்டாக ஒரு கிரிமினல் செயல்படுற மாதிரி செயல்பட்டு அதை பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதுவும் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, அந்த கட்சிக்காரங்க 2 பேர் ஒரு பெண்ணை செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் எப்படி இந்த சர்வேலன்ஸ் மூலம்லாம் அதை சரி பண்ண முடியாது. அப்போ நீங்கள் இந்த வெறும் பெட்ரோல் அப்படின்றத தாண்டி நீங்கள் சொசைட்டியில் வேறு நிறைய மாற்றங்களையும் கொண்டு வரணும், வேறு மாதிரியான அவேர்னஸும் ஏற்படுத்தணும். ஸோ ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க, எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அதை தாண்டி நிறைய பிரச்சனைகள் வந்ததுன்னா வேறு சில மாற்றங்களும் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, இந்த நிகழ்ச்சி தொடக்க விழாவில் சினிமா பாடல் ஒழிக்கப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்திருக்கு. தேவையா அங்கே? இப்போ இவங்களுக்கு ஒரு ஸ்டைல் ஆஃப் பொலிட்டிக்ஸ் இருக்குங்க. அன்னைக்கு ஒரு மினிஸ்டர் பார்க்குறேன், ஒரு ஹாஸ்பிட்டலில் அவர் இன்ஸ்பெக்ட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியும் அவர் என்னெல்லாமோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, முக்கியமான விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே அந்த மினிஸ்டர் வந்து அப்படியே செவரை சுற்றி பார்க்குறாரு. பார்த்துட்டு தலைவரோட ஃபோட்டோ எங்கே அப்படின்னு கேட்குறாரு. அவரோட பாடி லாங்குவேஜ் மேனரிசம் எல்லாமே விஜய் அவர்களை மாதிரி தான் இருக்குது. அப்படியே இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு ஒரு டாமினண்ட்டான ஒரு பாடி லாங்குவேஜ். இப்போ உங்களை இன்னைக்கு விஜய் அவர்கள் அமைச்சராக்கியிருக்கார், ஆனால் உங்கள் முன்னாடி நின்று பேசுகிற அதிகாரியும் ஹைலி குவாலிஃபைடான ஆளாக இருப்பார். நிறைய நேரங்களில் உங்களை விடையும் குவாலிஃபைடான ஆட்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் முக்கியமான விஷயங்கள்லாம் பேசும்போது உங்களுக்கு எது பிரச்சனையாக தெரியுது? விஜய் அவர்களோட ஃபோட்டோ அங்கே இல்லை அப்படின்றதான் உங்களுக்கு பிரச்சனையாக தெரியுது. ஆக்சுவலாக அவர் பேசுகிற விஷயங்கள்லாம் நீ கீனாக கவனிச்சிருக்கணும். அந்த வீடியோ நான் திரும்ப திரும்ப ப்ளே பண்ணி பார்த்தேன். அப்படியே பார்க்குறாரு, சுற்றி பார்க்குறாரு அவர் பேசும்போது. ஃபோட்டோ இல்லைன்னொன்னையும் ஃபோட்டோ இங்கே அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன்னா, அங்கே இருக்கவங்க எல்லாருமே பார்த்தோம்னா மோஸ்ட்லி 99% எடுத்துக்கிட்டோம்னா தாவேக்கால எம்எல்ஏஸாக இருக்கலாம், அமைச்சர்களாக இருக்கலாம், தொண்டர்களாக இருக்கலாம், எல்லாமே விஜய் அவர்களோட ரசிகர்களாக இருக்காங்க. இது ஏதோ அவங்க குறைச்சி மதிப்பிடுறதுக்காக நான் சொல்ல, ஏதோ ஒரு வகையில் விஜய் அப்படின்ற அந்த இண்டிவிஜுவல் மேலே இருக்க அட்மிரேஷனில் தான் அவங்க அங்கே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பாடல் அங்கே யூஸ் பண்ணப்படுது. விஜய் அவர்கள் ஒரு லெகசியை பில்ட் பண்ணியிருக்காரு ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில். அது பெரிய நல்ல லெகசியாக என்னன்றதெல்லாம் தாண்டி ஒரு அவரோட ஃபேன்ஸுக்கு அவரை பிடிக்குது. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த இங்கேயும் பண்ணுறாங்க. ஒருவேளை வந்து நான் சினிமாவில் என்ன செஞ்சனோ அதுதான் நிஜத்தில் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சிம்பிள். இப்போ அவங்க எதுக்கு ஓட் போட்டாங்க? சினிமாவில் விஜய் அவர்கள் நல்ல மனிதராக இருந்திருக்கார், எதிரிகளை வீழ்த்தியிருக்காரு, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கார், இதெல்லாம் பார்த்து தான் ஓட் போட்டிருக்காங்க. ஏன்னா விஜய் அவர்களோட நிஜமான அரசியல் என்ன, அவரோட பொலிட்டிக்கல் வியூ என்னன்னா நமக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ நீங்கள் பார்த்து போட்டது அவரோட இந்த படங்களை பார்த்து மட்டும் தான் நீங்கள் ஓட் போட்டிருக்கீங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அப்படி இருக்கும்போது அரசியலுக்குள்ளேயும் அந்த படத்தை கொண்டு வராரு. அரசியலோட எக்ஸ்டென்ஷனாகவும் அந்த படங்கள் மாறிட்டு இருக்கு. இது கரெக்ட் கிடையாது அன்ஃபார்ச்சுனேட்லி, ஆனால் தான் நடக்குது. பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆமாம் ஆமாம். இப்போ என்ன இப்போ சிம்பிளாக என்னென்னா, இப்போ திமுககாரங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்கன்னா அவங்க தொண்டர்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுவாங்க. தாவேகாரங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, இப்போ தாவேகா கவர்மெண்ட் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, நம்ம ஆட்களுக்கு என்ன பிடிக்கும்னு பார்க்குறாங்க. நம்ம ஆட்களை நல்லா போய் ரீச் பண்ணணும்னா என்ன செஞ்சால் நல்லா போய் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அது என்ன படம் பாட்டு? அது மெர்சலா, ஏதோ ஒரு படத்தோட பாட்டு, பிகில் நினைக்கிறேன், சிங்கப்பெண்ணே அப்படின்ற அந்த பாட்டெல்லாம் போட்டு பண்ணுறாங்க. ஸோ அவங்கள ரீச் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. ஓகே, அவங்களுக்கு இந்த இனிஷியேட்டிவை பற்றி அதோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ரொம்ப கீனாக சொன்னீங்கன்னா அதெல்லாம் பெருசாக எடுபடுமான்னு தெரில. ஆனால் இந்த பாட்டெல்லாம் போட்டு ப்ரொமோலாம் நீங்கள் பண்ணி ரீல்ஸ்லாம் போட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக ரீச் ஆகும். ஸோ அதுக்கான வேலைகளை அவங்க பண்ணுறாங்க. ஓகே, அடுத்ததாக வந்து முக்தார், ஊடகவியலாளர் முக்தார் அவர்கள், அவர் கர்நாடகாவில் வச்சு இப்பொழுது தமிழ்நாடு காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? நிறைய அழுத்தத்தின் பிறகாக இத்தனை நாட்களுக்கு பிறகாக கைதானது நடந்திருக்கு. ஸோ எப்படி பார்க்குறீங்க? முக்தார் அவர்களை அரெஸ்ட் பண்ணது கரெக்டான ஒரு விஷயம்தான், பாராட்டுகள். ஆனால் இவ்வளோ நாள் ஆயிருக்கு. மாரிதாஸ்லாம் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் முக்தார் அவர்களை அரெஸ்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ கொஞ்சம் டைம் ஆயிருக்கு. ஆனால் நம்மளோட ஒரே வேண்டுகோள் என்னென்னா, இதே மாதிரி
தவறாக பேசக்கூடிய, ஆபாசமாக பேசக்கூடிய, பர்சனலாக ஒருத்தனை சாபட்டாச் பண்ணுற மாதிரியான, அவனோட கேரக்டரை அசாசினேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடிய ஆட்களை அரெஸ்ட் பண்ணணும். தாவேக்காவுக்கு எதிராக பேசுகிறவங்க மட்டும் கிடையாது, தாவேக்காரங்களே தப்பு பண்ணாலும் அரெஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம பார்க்குறோம் சோஷியல் மீடியாவில் நிறைய தாவேக்காரங்களும் அதே மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ மாரிதாஸ் அவர்களை அரெஸ்ட் பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம் சேனலில். உடனே நிறைய பேர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினா விட்டு வேடிக்கையாக பார்த்துட்டு இருப்பாங்கன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சில பேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லது, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறவங்கள அரெஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் தாவேக்காரங்களாகவே இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணுங்கள். வெறுமனே தாவேக்காவுக்கு எதிராக பேசுகிறவங்களை மட்டும் அரெஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ திமுக பண்ண தவறு அதுதானே. திமுகவுக்கு எதிராக பேசுறவங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஆனா திமுக ஆதரவாளர்கள் ஆபாசமா பேசும்போது அதை கண்டுக்க மாட்டாங்க. இப்போ முக்தார்லாம் அந்த மாதிரியான கேட்டகரி தானே. அவரு திமுகவுக்கு எதிராக எதுவுமே பண்ண மாட்டாரு. திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்களும் ஆபாசமா விமர்சிப்பார். விஜய் அவர்களெல்லாம் அதனால தானே விமர்சிச்சது. இப்போ நம்மளும் தான் விஜய் அவர்களை பொலிட்டிக்கலாக நம்ம அவருக்கு எதிராக நிறையா பேசியிருக்கோம். ஆனால் பர்சனலாக என்றைக்குமே ஒரு விஷயத்தை டச் பண்ணது கிடையாது. அவரோட பர்சனல் லைஃப் சம்மந்தப்பட்ட ஒரு வார்த்தை கூட நம்ம யூஸ் பண்ணது கிடையாது. சில நேரங்கள் அதெல்லாம் பெரிய இஷ்யூவாக மாறினப்பையும் நம்ம டச் பண்ணது கிடையாது. ஸோ அந்த பேசிக் டீசன்சி வேணும். இங்கே அது எதுவுமே கிடையாது. இப்போ நிஜமாவே உங்களுக்கு அந்த இஷ்யூ மேலே அக்கறை இருக்குன்னு வச்சுப்போமே, ஆபாசமாக பேசுறது தவறு, பர்சனலைஸ்டாக சோஷியல் மீடியாவில் அட்டாக் பண்ணுறது தவறு, ஒருத்தவங்களோட கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது தவறு அப்படின்ற ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கன்னா அது எல்லாருக்குமே அப்ளை ஆகும். அதுதான் இப்போ நம்ம முன்வைக்கிற வேண்டுகோள். இப்போ திருச்சி சூர்யா அவர்களையும் முக்தார் அவர்களையும் அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னா எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அபத்தமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 குழந்தைங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, பிறந்த குழந்தைங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அதை பற்றின புரிதலே இல்லை. கேட்டால் சொல்கிறாங்க ஏதோ கமெண்ட்ஸ்லாம் வந்து தான் அந்த கமெண்ட்ஸை பற்றி தான் பேசினாங்களாம். இதெல்லாம் என்ன அபத்தமாக இருக்குது. நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோன்ற புரிதல் கூட அவங்களுக்கு இல்லை. பேசிக்காக அவங்க ரொம்ப இன்சென்சிட்டிவாக இருக்காங்க. அவங்க அந்த விஷயங்களே புரியல. இன்னைக்கு உலகம் எங்கே போய்கிட்டு இருக்கு, எந்த மாதிரியான அவேர்னஸ் சொசைட்டியில் இருக்குது, குழந்தைகள் பற்றிலாம் நம்ம இந்த மாதிரி பேசணும்னா அது எவ்வளோ பெரிய ஒரு அவுட்ரேஜை கிரியேட் பண்ணணும், அதை பற்றிலாம் எந்த புரிதலுமே இல்லை. அவங்க பாட்டுக்கு எதையாவது பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு போடுற விளக்க வீடியோ பார்த்து அது காரணம் என்னென்னா கமெண்ட்ஸில் வந்து தான் அதை அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்களாம். இப்போ நம்ம வீடியோ கமெண்ட்ஸ்லையும் சில சமயம் நெகட்டிவான விஷயங்கள் வரும். அதை எடுத்து நம்ம பேசிகிட்டு இருக்க முடியுமா? இப்போ நம்ம ஒரு வீடியோவில் உட்காந்து பேசுகிறோம்னா அது மக்கள்கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம், மக்கள்கிட்ட சில விஷயங்கள் சொல்கிறோம். அப்போ எதை பேசணும் பேசக்கூடாதுன்றதை முடிவு பண்ணி தான் பேசுகிறோம். சும்மா கமெண்ட்டில் யாராவது எதையாவது பேசுகிறாங்கன்னு அதெல்லாம் எடுத்து நம்ம வீடியோவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் இப்போ நம்ம முன்வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை என்னென்னா, ரைட், முக்தார் அவர்களை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, அவர் சில தவறுகள்லாம் பண்ணியிருக்காரு, நம்ம ஏற்றுக்கிறோம். திருச்சி சிவாவை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அவர் சில தவறுகள்லாம் பண்ணுறாரு, அதையும் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் இதே தவறுகளை யார் பண்ணாலும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும். இதே தவிர தாவேக்காரங்க பண்ணாலும் அரெஸ்ட் பண்ணணும், அதிமுககாரங்க பண்ணாலும் பண்ணணும், திமுக என்டிகே யார் பண்ணாலும் அரெஸ்ட் பண்ணணும். இது வந்து உங்கள் எதிரிகளுக்கு மட்டும் அப்ளை ஆகும் அப்படின்னா அது சரி வராது. நான் இப்போவே அந்த முடிவுக்குலாம் வரல. நீங்கள் எதிரிகளை மட்டும்தான் குறிவிப்பீங்கன்னா அந்த முடிவுக்கு வரல. ஆனால் தவறு பண்ணக்கூடிய எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணணும். இதே மாதிரி தாவேக்கு ஆதரவாளர்கள் நிறைய பேர் ஆபாசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்களையும் அரெஸ்ட் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க இந்த பவர் கட் இஷ்யூ அப்படின்றது பெருசாக பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. அது சொல்யூஷன் வருதா இல்லையா அப்படின்றதே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா டெய்லியும் இரவு சென்னையில் சாலை மறியல் போராட்டமானது நடந்துக்கிட்டே இருக்குது. கேட்டால் ஃபியூஸ் கேரியரை வந்து திருடிட்டு போயிடுறாங்க அப்படின்றாங்க அமைச்சர். அது வீடியோலாம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, எல்லாம் பார்த்துருப்போம். அப்புறம் கைது சம்பவம்லாம் நடைபெறுது. ஸோ எப்படி பார்க்குறீங்க, இந்த பவர் கட் அப்படின்றது பெரிய தலைவலியாக டிவிகே கவர்மெண்ட்டுக்கு மாறி நிற்குதா? இதுக்கு என்ன தான் பண்ண போகிறாங்க அவங்க, எப்படி பார்க்குறீங்க? திமுகவுக்கும் இதுக்கு முன்னாடி அது பெரிய தலைவலியாக தான் இருந்தது. 2006-11 காலகட்டங்களில் ஏகப்பட்ட பவர் கட். கடைசியில் திமுக அரசு வீழ்ந்ததுக்கு அந்த பவர் கட்டும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. மின்வெட்டு வீராசாமின்லாம் ஆற்காடு வீராசாமி அப்போ சொல்லுவாங்க, விஜயகாந்த் அவர்கள் சொல்லுவார்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அந்த டேர்ம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் அப்போ காலேஜ்லாம் படிக்கும்போது அடிக்கடி பவர் கட் வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி தாவேக்காவுக்கும் அது சிக்கலான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்குது. நிர்மல்குமார் அவர்கள், அமைச்சர் அவர்கள் தரக்கூடிய விளக்கம் திருப்திகரமாக இல்லை. அது ஒரு பொறுப்பான ஒரு பதிலாகவும் இல்லை. இப்போ பவர் கட் வந்துட்டு இருக்குன்னு நான் சொல்கிறேன். முதல்ல அது உண்மையா இல்லையா? உண்மை. இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் பவர் கட் நிறையா இருக்குது, அது உண்மை. எங்கள் வீட்லேயும் நிறையா பவர் கட் இருக்குது, உங்கள் வீட்லேயும் நிறையா பவர் கட் வந்துட்டு இருக்கும். அந்த வீடியோவை பார்க்குற எல்லாரோட வீட்லேயும் பவர் கட் இருக்குது. சென்னையில் பயங்கரமாக பவர் கட் இருக்குது. தமிழ்நாடு முழுக்க பவர் கட் இப்போ இருந்துகிட்ருக்கு. இப்போ ஒரு ஸ்டேட்டில் எல்லா இடங்கள்லையும் பவர் கட் இருக்குன்னா ஃபியூஸை பிடிங்கிட்டு போய் எல்லா இடத்துலையும் பவர் கட்லாம் ஏற்படுத்த முடியாது. அது ஒரு 4 தெருவில் 4 இடத்துல நீங்கள் பண்ணலாம். எல்லா இடத்துலையும் அப்படி வந்து சதி பண்ணி எல்லா இடத்துலையும் டிரான்ஸ்ஃபார்மரை டேமேஜ் பண்ணி ஃபியூஸை பிடிங்கிட்டு போயெல்லாம் நீங்கள் பவர் கட் ஏற்படுத்த முடியாது.
அப்படி பண்ணா ஆயிரக்கணக்கான பேர் அதை செய்ய வேண்டியிருக்கும். கண்டிப்பா நூற்றுக்கணக்கான பேர் மாட்டுவாங்க. அப்படி பண்ண முடியாது. ஸோ உங்ககிட்ட வீடியோ எவிடன்ஸ்லாம் இருக்குன்னா ஒன்று இடத்துல சில பேர் அதை பண்ணியிருக்கலாம். ஆனால் எல்லா இடத்துலையும் பண்ண முடியாது. ஸோ பவர் கட் இருக்கான்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஏற்றுக்கணும். அதுக்கான காரணம் என்னன்னு கேட்கும்போது ஃபியூஸை பிடிங்கிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. ஃபியூஸை பிடிங்கிட்டாங்கன்னு சொல்றது கரெக்டான பதில் கிடையாது. கரெக்டான பதில் என்னவா இருக்கும்னா கிரிட் கெப்பாசிட்டிலாம் நம்மக்கிட்ட ப்ராப்பராக இல்லைங்க. ஏன்னா இப்போ டிமாண்ட் அதிகமாகிக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் இப்போ ஏசிலாம் போடுறாங்க. ஸோ டிமாண்ட் அதிகமாகும் போது தாக்கு பிடிக்க முடியல, நம்மளால இருக்கக்கூடிய சிஸ்டம் வச்சு நமக்கு ஓட்ட முடியல. ஆனால் இப்போ நான் சொல்கிற பதிலை சொன்னால் ரொம்ப போரிங்காக இருக்குல்ல, அப்பீலிங்காக இல்லை. உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பின்னாடி இருந்து சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. சில ஆட்கள், சில கட்சிக்காரங்க அதை பண்றாங்க. சில கட்சிக்காரங்க பண்றாங்க. சாலை மறியல் கூட சில கட்சியினுடைய தூண்டுதல் அடிப்படையில் நடக்குதுன்றாங்க. இப்ப பிரச்சனை சாலை மறியல் சில கட்சியின் தூண்டுதல் பேரில் நடக்குதா, தன்னிச்சையா நடக்குதான்றது கேள்வி கிடையாது. பவர் கட் இருக்கா இல்லையான்றதான் கேள்வி. பவர் கட் இருக்குல்ல, பிரச்சனை இருக்குல்ல, பிரச்சனை இருந்துன்னா வெளில வரணும்னு தப்பே இல்லையே. இப்ப எல்லாமே கரெக்டா நடந்துட்டு இருக்கு. ஆனா கரெக்டா நடக்கும் போதும் ஒரு 100 பேர் வந்து போராடுறாங்கன்னா தூண்டுதல் பேர்ல வராங்கன்னு நீங்க சொல்லலாம். இங்க தப்பு நடக்குது. இப்ப இந்த வீடியோ நீங்க போட்டாலே 100 பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, ஆமா என் வீட்டுல பவர் கட் இருக்குன்னு. வேணா நம்ம ஆடியன்ஸே சொல்லுங்க, பவர் கட் இருக்கா இல்லையான்னு நீங்க ஆடியன்ஸ் சொல்லுங்க. அப்ப பவர் கட் இருக்கு. ஸோ அதனால பவர் கட் பிரச்சனை இருக்கும்போது மக்கள் வந்து போராடுறாங்கன்னா நீங்க அந்த பிரச்சனையை தான் அட்ரஸ் பண்ணணும். நீங்க அவங்க கிட்ட போய் உங்களை யார் தூண்டி விட்டாங்க, நீங்க தூண்டுதல் பேருக்கு வந்தீங்களா, அதெல்லாம் கிடையாது. அவங்க நியாயமான விஷயத்துல வந்திருக்காங்க. இல்லாத பவர் கட்டுக்கு வந்து சண்டை போட்டுருக்காங்க, இருக்க பவர் கட்டுக்கு சண்டை போட்டுருக்காங்க. அப்ப நீங்க ஒழுங்கா அவங்களுக்கு பதில் சொல்லணும். இந்த மாதிரி பவர் கட் நடக்குதுன்னா இது காரணம் திமுக அந்த 5 வருஷம் சரியா செயல்படல, அதுக்கு முன்னாடி அதிமுகவும் செயல்படல, நிறைய கடன்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க. இப்படி ஏதாவது பொறுப்பா பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு கேள்வி கேட்கறவனுக்கு நீங்க ஒரு சாயம் பூசுறீங்க. இவங்கெல்லாம் ஒரு கட்சியின் தூண்டுதல் பேரா வந்து நிக்கிறாங்க அப்படின்னா அவங்க நீங்க அவமானப்படுத்துறீங்க. கரண்ட்லாம் வெளில தான் வருவாங்க. இல்ல கரண்ட்ல ஃபியூஸை புடுங்குறாங்க அப்படின்னா அதுவும் உங்க பிரச்சனை தான். அதை நீங்க சரி பண்ணணும். அதுவும் உங்க பிரச்சனை தான். அதுவும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை தான். ஆமா, அதை நீங்க தான் சரி பண்ணணும். புடுங்கிட்டு போறாங்கன்னா அதை சரி பண்ணணும். அதை சரி பண்ணலாம் வெளில தான் நிக்கணும். இப்ப பவர் கட் இல்லாம வராங்கன்னா எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. பவர் கட் இருந்தா வெளில தான் வருவான். இப்ப நான் எனக்குமே நைட்டு பவர் கட் இல்லைன்னா கடுப்பு தான் ஆகுது. நம்ம வெளில வரல. ஆமா, சிலர் வெளியே வந்துட்டாங்க. சரி, சில பேர் வெளில வராங்க. இப்போ என்னன்னா திமுக கவர்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எதனா நம்ம கவர்மெண்ட் எதிர்த்து கேள்வி கேட்டா சங்கி அப்படின்ட்டுருவாங்க. இப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எதிர்த்து கேள்வி கேட்டா நீங்க திமுக ஆளு, திமுக தூண்டுதல் அடிப்படையில் வந்திருக்காங்க அப்படின்னு திமுக மேல திருப்பிடுறாங்க. இவங்க எல்லாத்தையுமே பொலிட்டிசைஸ் பண்றது, மக்கள்கிட்ட ரீச் ஆகணும்னா என்ன சொன்னா ரீச் ஆகுன்றதெல்லாம் கரெக்டா பிளான் பண்ணி பேசுறது. இவங்க திமுக அதிமுக செய்த விஷயங்களெல்லாம் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஈவன் நான் என்ன சொல்லுவேன்னா, பிஜேபியை விட இன்னும் கொஞ்சம் கூட எஃபெக்டிவாக சில விஷயங்கள் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான சென்சேஷனல் பொலிட்டிக்ஸ் பண்ணுறது இருக்குல்ல, அதை பிஜேபியை விடலாம் இன்னும் பெட்டராக பண்ணுறாங்க. மீடியா மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதா இருக்கலாம், எதை பேசினா மக்கள்கிட்ட எடுபடும். ஸோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பிரச்சனைக்கு நான் எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்காம டக்குன்னு ஒருத்தனை எதிரியாக ஃபிக்ஸ் பண்ணுறது இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது கிளியர் கட்டாக உங்களுக்கு ஹியூமன் சைக்காலஜி தெரியுது. எது மக்கள்கிட்ட எடுபடும்னு தெரியுது. ஸோ பதில் என்னன்றது விஷயம் கிடையாது, எது மக்கள்கிட்ட எடுபடுமோ அதை தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால இவங்க அந்த பண்ணுற அந்த விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப ஆபத்தான விஷயம். திமுக இந்த அரசியலை தான் ஒரு 5 வருஷமா பண்ணாங்க. திமுக பிஜேபி அட்டாக்கே பண்ண மாட்டாங்க, பிஜேபிக்கு எதிராக எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனால் பேச்சளவில் பிஜேபின்ட்டே இருப்பாங்க. ஆனால் பிஜேபிக்கு எதிராக அரசியலே பண்ண மாட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக கிரவுண்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தா ஒன்றுமே நடக்காது. ஆனால் ஒரு பெரிய எதிரியை கிரியேட் பண்ணுவாங்க, பெரிய அப்படிம்பாங்க இப்படிம்பாங்க. திமுக இந்த மாதிரி பூச்சாண்டி காட்டி ஒரு 5 வருஷம் ஓட்டுனாங்க, தங்களுடைய தவறுகளை மறைக்க. அப்போ பார்க்கறதுக்கு எல்லாமே பெர்ஃபெக்டாக போயிட்டு இருக்கு, நம்ம நரேட்டிவை செட் பண்ணிட்டோம், சூப்பராக நடத்துறோன்ற மாதிரிலாம் உங்களுக்கு தோணும். ஆனால் நிர்வாகம் சரியில்லைன்னா கீழே மக்கள் கொந்தளிச்சுட்டு இருப்பாங்க. அதை மேபி டிவியில் பேசாமல் இருக்கலாம், ஆனால் மக்கள்கிட்ட கோபம் இருக்கும். அது ஏதோ ஒரு பாயிண்ட்ல வெடிச்சிடும். இங்கே இப்போ அதான் நான் நடக்கும்னு எதிர்பார்க்குறேன். இவங்க இப்போ நீங்கள் நிறைய காரணங்கள் சொல்லலாம். கரண்ட்டு ஏன் இல்லைன்னா ஃபியூஸை பிடிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம், இவங்களெல்லாம் அவங்க தூண்டி விடுறாங்கன்னு சொல்லலாம், அதெல்லாம் ரைட்டு. ஆனால் கரண்ட் இல்லாமல் பாதிக்கப்படுறவன் கோபமாக தானே இருப்பான். நீங்கள் இதெல்லாம் சொல்லலாம், ஓகே, உங்கள் ஆதரவாளர்களுக்கு அது மகிழ்ச்சி அளிக்கலாம், உங்களோட வெறித்தனமான ஆதரவாளர்களுக்கு. ஆனால் சாதாரண ஆள் வெயிலில் ட்ராவல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தால் கரண்ட் இல்லாமல் வேர்த்து பூத்து உட்கார்ந்துருக்கும் போது இந்த கதையெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா கேட்க மாட்டான். 2 நாள் கேட்பான்னு வச்சுப்போமே, தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டான்.
ஸோ இது சிக்கலான விஷயம் தான். ஆக்சுவலாக என்னன்னா இன்னொரு 2 வீக்ஸில் இந்த பவர் கட்லாம் இருக்காது. 2 வீக்ஸ் இல்லைன்னா 1 வீக்லேயே இல்லாமல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நேற்று கூட மழை பெஞ்சுது. 2-3 மழை பெஞ்சதுன்னா சூடு தனியாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பெருசாக ஏசிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் கம்மியாக ஆரம்பிக்கும். நீங்கள் அதையே சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு அதை சொல்ல விருப்பம் இல்லை. சென்சேஷனல் ஏதாவது ஒன்று பேசணும். ஒரு வீடியோ போட்டாங்க, ஃபியூஸ் கேரியரை பிடிங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டாங்க. ஆனால் அவங்களால அடுத்தடுத்த வீடியோ போட முடியல. ஒரு இப்படி தான் திட்டமிட்டு இது நடக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 10-15 வீடியோ போடுங்க. அந்த சிசிடிவி வீடியோ போட்டிருந்தா ஓகே ரைட். எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னும் போது அதை எடுத்து போட்டு இதனால தமிழ்நாடு முழுக்க நடக்குது. என்னோட பாயிண்ட் என்னன்னா, தமிழ்நாடு முழுக்க பவர் இருக்குன்னா நீங்கள் லட்சக்கணக்கான ஃபியூஸ் கேரியரை பிடுங்கணுமே. பவர் கட் இருக்குன்னா ஆமாம், நீங்கள் ஃபியூஸ் கேரியரை பிடுங்கி நீங்கள் செயற்கையாக ஒரு மின்வெட்டை ஏற்படுத்த முடியாது. தமிழ்நாடு முழுக்க ஒரு 2 தெருவில் வேணால் ஏற்படுத்தலாம் மின்வெட்டை. ஒரு மாநிலம் முழுக்க மின்தடை நிறைய ஏற்படுதுன்னா, பவர் கட்ஸ் நிறைய ஏற்படுதுன்னா, அதுக்கு பின்னாடி சிஸ்டமேட்டிக்காக நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நான் பேசின அளவில் அந்த கிரிட் கெப்பாசிட்டிலாம் போதுமான அளவுக்கு இல்லை. ஸோ டிமாண்ட் அதிகமாகும் போது லோடு அதிகமாகும். ஸோ அதெல்லாம் தாக்கு பிடிக்காது. ஏன்னா இப்போ வெயில் காலம்னால டிமாண்ட் அதிகமாகும். எல்லாரும் ஏசி ஆன் பண்ணுவாங்க. எல்லாம் இப்போ ஏசி ஆஃபர் அதுன்னு சொல்லி வித்துட்டு இருக்காங்க கடையிலலாம். ஸோ நிறைய பேர் புது ஏசி வாங்குவாங்க. அதுக்கப்புறம் ஏசி அதிகமாகவும் யூஸ் பண்ணுவாங்க இருக்கிறவங்க. அப்போ கண்டிப்பாக தாக்கு பிடிக்காது. அப்போ நீங்கள் அந்த மாதிரியான பதிலை பொறுப்பாக நீங்கள் சொல்லணும். நீங்கள் சிம்பிளாக எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான், திமுக தான் அப்படின்ட்டு போகக்கூடாது. ஸோ அதனால் அவருக்கு சொல்கிற பதில் வந்து பொறுப்பான ஒரு பதிலாக இல்லை. 2வது போராடுறவங்களையும் அவங்க அவமதிக்கிறாங்க. ஏன்னா நான் போராடுறவங்களோட ஃபேஸ்லாம் நான் கரெக்டாக பார்க்குறேன். அவங்க பார்த்தா கட்சிக்காரங்க மாதிரிலாம் இல்லை. கோவம் தெரியுது. நல்லா படித்தவங்களாகவும் இருக்காங்க. அவங்க நல்லா மிடில் கிளாஸ் ஆட்கள்லாம் சண்டை போட்டிருக்காங்க. நிறைய வீடியோஸ் நான் பார்க்குறேன். கட்சிக்காரங்க பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற ஒரு விஷயத்த பார்த்தாலே தெரியும். கட்சிக்காரங்க வேற ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. இது அந்த மாதிரியான ஆட்கள் கிடையாது. ஸோ பொதுமக்கள் வெளியே வந்து போராடும் போது தயவு செய்து அவங்களை அவமானப்படுத்தாதீங்க. 2 மாதத்துக்கு முன்னாடி அவங்க உங்களை அதிர்ச்சவங்களா கூட இருந்திருப்பாங்க. ஸோ அதனால நீங்கள் அவங்கள அவமதிக்காதீங்க. அது கரெக்டாக இருக்காது. பெரிய பிரச்சனை இருக்குங்க.